இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகாஸ் எக்கோடெக் லிமிடெட். ஸோ இதுதான் வந்து ஒரு பென்னி ஸ்டாக்கில் இருக்க ஒன்று தான். ஸோ இது வந்து வெறும் 5 ரூபாய்க்கு கீழே உள்ள பங்கு தான். ஆனால் இதோட லாபம் வந்து பல மடங்கு கொடுத்துருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்தா பார்க்கிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனியோடைய மெயின் இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தாங்க. ஸோ டெல்லியில் தான் இதோட மெயின் இடமே இருக்குது. ஸோ இது வந்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் தயாரிக்காங்க அப்படின்னா ரசாயன பொருட்களுங்க. அதாவது இப்போது பிளாஸ்டிக், ரப்பர், அதுக்கப்புறம் பாலிமர்கள், அப்புறம் செயற்கைகள், அந்த மாதிரி உள்ள ரசாயன பொருட்களெல்லாம் இவங்க வந்து உற்பத்தி செஞ்சு இவங்களே ப்ராடக்ட் பண்ணி இவங்களே வர்த்தகம் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து விகாஸ் எக்கோடெக் லிமிட்டோட ஒரு ப்ராடக்ட்ஸு. இதெல்லாம் போகவுமே இன்னும் இந்த கம்பெனிஸில் வந்து என்னென்ன தயாரிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் உதவி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு தேவையானதும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மின்சாரம், அதுக்கப்புறம் நம்மளுடைய செப்பல்ஸ் அந்த மாதிரி உள்ளது, அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ், அந்த மாதிரி மருந்து பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போது ட்ரைவ் பண்ணுறது அந்த வாகனம், அப்புறம் மருத்துவ சாதனங்கள், இது எல்லாமே வந்து இந்த துறைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த கம்பெனி தான் வந்து 5 ரூபாய்க்கு கீழே உள்ள பென்னி ஸ்டாக்கில் இப்போ ரொம்பவே பேசப்படுற ஒன்றுங்க. இதுதான் ட்ரெண்டிங்லேயும் கூட இருக்குது. ஸோ இது எவ்வளோ லாபம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ வந்து 2022லேருந்து 2023க்கான நிதியாண்டு இருக்குல்ல. ஸோ அப்போது வந்து இந்த விகாஸ் எக்கோடெக் லிமிடெட் வந்து எவ்வளோ லாபமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.53 கோடி லாபம் வந்து இவங்களுக்கு கொடுத்துருந்தது. அதே இது கடந்த ஜூன் மாதம் இப்போ வந்து 1.55 கோடியும், இப்போ கடந்து வந்து நம்ம இப்போ செப்டம்பர் மாதம் முடிஞ்சதில்ல. ஸோ இந்த காலாண்டில் வந்து இவங்க எவ்வளோ லாபம் இட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.75 கோடி நிகர லாபம் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து பெரியதுங்க. ஏன்னா ஒரு பென்னி ஸ்டாக்கில் வளர்ந்து வரதுன்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து வேற லெவலில் வந்து பென்னி ஸ்டாக் வந்து ஒர்க் ஆயிருக்கு. இப்போ வந்து இவங்ககிட்ட வலுவான நிதிநிலை இருக்குது. அதாவது இவங்ககிட்ட இப்போ வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து கடனை நம்மளுக்கு அவங்க கம்பெனிக்குன்னு ஒவ்வொரு கடன் லோன் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி கடனை தான் இப்போ அடைக்கிறதுல ரொம்பவே முக்கியத்துவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்வதையும் அவங்க வந்து தீவிரமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது காரணமாக இதுக்கு முன்னாடி வந்து 161.2 கோடியாக இருந்த கடன் வந்து இப்போது வெறும் 4.25 கோடியாக தான் இருக்குதுங்க. வெறும் 161.2 கோடியாக இருந்த கடன் இப்போ வெறும் 4 கோடி ரூபா தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். ஏன்னா இதுதான் வந்து அந்த கம்பெனியோட தீவிரமான வளர்ச்சி. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருக்கு அந்த கம்பெனிக்கு. இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ நல்லா போகுது, நல்லா இருக்குது, ஆனால் நான் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ மனசில் நினச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடர் ஹெட்டிங் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து எதுனாலும் முயற்சி எடுக்கணும். நான் இப்படி சொல்கிறேன், இவங்க இவ்வளோ சொல்லிட்டாங்க, நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுக்காதீங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேலேயும் போகும், கீழேயும் வரும். அது எப்போவுமே நம்ம வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ உங்களுடைய லீடர்கிட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? டாடா பை பை, சி யூ ஆல். நான் உங்கன்னா அந்த